ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மானுவா போன்லெஸ் கமெண்ட்ஸை சாப்டர் 26. சாப்டர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன சாப்டர்ஸ்குள்ள நான் ஷார்ட்டாக போன சாப்டர்ஸ்குள்ள நான் வந்திருக்கோன்னா ஹீரோவுக்கு ஒரு கில்டு தேவைப்படுத்திருக்கோம். அதனால் ஹீரோ போயிட்டு அந்த மேஜ் பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான். மெசேஜ் பண்ணி நம்ம மீட் பண்ணலாமான்னு கேட்டிருப்பான். அந்த மேஜ் பொண்ணும் மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்போம். அப்போ ஹீரோன்ட்டு நான் உனக்கு ஒரு ஃபேவர் கேட்க தான் கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு கில்டு தேவைப்படுது, எனக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த கில்டில் நான் டவருக்கு போகும்போது அதில் இன்வால்வ் மட்டும் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் என்னை கில்டுலேருந்து கூப்பிட்டா அது தடுக்கிறதுக்கான அதிகாரம் எனக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் அந்த கில்டோட டஞ்சன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த மேட்ச் பொண்ணு நீ சொல்கிற கண்டிஷனுக்கெல்லாம் கில்டு ஒத்துக்கொன்றது இம்பாசிபிளான விஷயம். ஆனால் நீ என் கில்டில் சேர்ந்தனா அதை நான் பாசிபிள் ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்ல, நீ அந்த கண்டிஷன்களுக்கெல்லாம் எங்கள் கில்டு ஒத்துக்கணுன்னா நீ ஒரு விஷயம் செய்யணும். அதாவது நீ ஒரு ஸ்கில்டு பர்சன்ட்டு எங்கள் சுப்ரீஸ்க்கு நீ ப்ரூவ் பண்ணி காட்டணும். அதனால் நீ ஒரு சி ரேங்க் டென்ஷனை கிளியர் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்ல, அப்புறம் அவங்க அந்த சி ரேங்க் டென்ஷனுக்கு போய் அங்கே இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணிட்டு அந்த டன்ஜன் டெஸ்ட்லேயும் பாஸ் ஆகிருப்பான் ஹீரோ. அப்புறம் அந்த மேட்ச் போன் நீ பாஸ் ஆகிட்ட, இனிமேல் நீ ஒயிட் சில்வர் கில்டோட டஞ்சன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மேட்ச் பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஹீரோன்ட்டு டவருக்கு ரிட்டன் ஆகிருப்பான். டவருக்கு ரிட்டன் ஆகிட்டு ஹீரோன்ட்டு ட்ரையல்னு சொல்லி ட்ரையல் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணியிருப்பான். அந்த நேரம் பார்த்து டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த ட்ரையல்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அதில் 3 விதமான ஆப்ஷன் வந்திருக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன், காம்பேட், ரைடு, இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வந்திருக்கும். ஹீரோன்ட்டு அதுலேருந்து காம்பேட்டை சூஸ் பண்ணியிருப்பான். ஏன்னா அவன் பவருக்கு அது சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த சிஸ்டம் உங்களுக்கு காம்பேட்டில் சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டரை தேடுறோன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சாச்சு உங்களுக்கு. அப்போது அந்த சிஸ்டம் உங்களை அயன் பிளேட் வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் பண்ணுறோம். அதோட போன சாப்டர்ஸ் முடிஞ்சிருக்கும். ஹீரோன்ட்டு டெலிபோர்ட் ஆனதுக்கப்புறம் இதுதான் அயன் பிளேட் வேர்ல்டா அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்க சமயத்தில் ஹீரோன்ட்டு ஐஸ் ஆஃப் ட்ரூத்தை யூஸ் பண்ணி வேர்ல்டு பற்றி பார்க்குறான். அப்போது அதில் என்ன போட்டிருக்கேன்னா, இங்கே தான் அயன்டு பிளேட் மோனாச் வாழறாங்க. அப்புறம் அவங்க பர்மிஷன் இல்லாமல் இங்கே யாரும் உள்ளே நுழைய முடியாதுன்னு அதில் போட்டிருக்கு. அப்போ அந்த நேரத்தில் அந்த சிஸ்டம் அயன் பிளேட் மோனாச் யாரும் அவங்கள தேடுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வர, இதை பார்த்த ஹீரோ அப்போது அட்மின்லான மனசு நினைக்கிறதெல்லாம் மெசேஜாக வருமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு சமயத்தில் ஒரு ஸ்வாடு ஹீரோ பக்கத்தில் நிற்குது. அப்போது அந்த சிஸ்டம் மூலமாக அந்த அயன் பிளேட் மோனாச் எந்த தேவையில்லாத வேலையும் பண்ணாமல் இந்த ஸ்வாடை ஃபாலோ பண்ணி வா அப்படின்ட்டு அந்த சிஸ்டம் மெசேஜில் போட்டிருக்க ஹீரோவும் அதை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான். ஹீரோவும் கடைசியாக ஒரு இடத்துல வீடை பார்க்குறான். அந்த வீட்டை லைட்டாக திறந்து பார்க்குற சமயத்தில் அந்த சிஸ்டம் உங்களை அயன் பிளேட் மோனாச் பார்க்குறாங்க அப்படின்ட்டு அந்த சிஸ்டமில் மெசேஜ் வர, அப்போ அந்த அயன் பிளேட் மோனாச் வெல்கம் பேனர், நான் தான் உன்னோட இன்டர்வியூ இன்சார்ஜ் அப்படின்னு சொல்ல, அப்புறம் என் பேர் தான் த அயன் பிளேட் மோனாச் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், சந்தேகமே இல்லை இவ செம்ம அழகாக இருக்கா, ஆனால் உண்மையில் இவ ஒரு டவரோட அட்மின்ட்டு நினைக்கிறான் ஹீரோ. அப்போ அந்த நேரத்தில் அந்த அயன் பிளேட் மோனாச் டக்குன்னு ஹீரோ முன்னாடி எழுந்துடுறான். அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், என் கண்ணு கொஞ்சம் கூட வசிக்கல, நான் கண்ணு சிமிட்ட கூட கிடையாது, எப்படி அது கூட இவ வந்தாங்க. இப்போ அந்த அயன் பிளேட் மோனாச் அங்கே இருக்க செல்ஃபில் இருந்து ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இப்போ ஹீரோன்ட்டு அயன் பிளேட் மோனாச் கிட்ட கேட்குறான், உங்களுக்கு என்னை பற்றி தெரியுமான்னு கேட்க, அதுக்கு அந்த அயன் பிளேட் மோனாச் தெரியும், நீ 4th ஃப்ளோரில் நல்லாவே பண்ணியிருந்த அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோன்ட்டு நீங்கள் முதல் ட்ரையலேருந்து இந்த ட்ரையல் வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்களான்னு கேட்க, அப்போ அந்த அயன் பிளேட் மோனாச் எனக்கு ரிசல்ட் ஒண்டி தான் தெரியும், அப்புறம் 8th ஃப்ளோர் கீழே இருக்க சேலஞ்சஸோட ட்ரையல்ஸை பார்க்கறது இம்பாசிபிளான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோன்ட்டு இப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், இதுனா இம்பாசிபிள் விஷயம்னு சொல்கிறாங்க அட்மின்ஸுக்கு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ எக்ஸ்ப்ரெஷனை பார்த்து அந்த அயன் பிளேட் மோனாச் அப்புறம் உன் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தாலே புரியுது நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்ட்டு, இந்த அட்மின்ஸ் எல்லாம் காட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்புறம் நாங்கள் இந்த டவரும் ரூல் பண்ணல அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு அப்படின்னா நீங்களாம் யார் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த அயன் பிளேட் மோனாச் அட்மின்ஸ் எல்லாம் வெறும் இந்த டவரோட சபார்டினேட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, ஸோ நர்வஸ் ஆக தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். இந்த டவர் கீழே நான் அட்மினாக இருக்கிற வரைக்கும் உன்னை எந்த விதத்துலேயும் நான் ஹார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, இப்போது நம்ம கொஞ்ச நேரம் பேசுவோமா, உனக்கு இப்போது பர்சனல் இன்டர்வியூ இருக்குது, அதனால் உனக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, இப்போது உனக்கு எதனா
கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுன்னு அப்படின்னு அந்த அயன் பிளேட் மோனாச்சு கேட்க, அப்போ ஹீரோன்ட்டு எதுக்கு இந்த பர்சனல் இன்டர்வியூ அப்படின்னு கேட்க, அப்போது அந்த அயன் பிளேட் மோனாச்சு இருந்துட்டு சொல்கிற, அந்த பர்சனல் இன்டர்வியூ வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இது மினிட் ஃபீல்ட் வந்து இந்த பீனருக்கு கொடுக்க தான் அப்படின்னு சொல்ல, இப்போ நீ எந்த விதம் கொஷினும் கேட்கலாம் இந்த கொஷின் வவுச்சர் இல்லாமல் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோன்ட்டு 5வது ஃப்ளோர் நான் போகும்போது அப்போது வேறு வேர்ல்டுலேருந்து ஒரு சேலஞ்சர் வந்தான், அவன் எதுக்கு வந்தான் அப்படின்ட்டு ஹீரோ கேட்க, அதுக்கு அந்த அயன் பிளேட் மோனாச்சு வந்துட்டு அதுக்கு எதுவும் ஸ்பெஷல் ரீசனு கிடையாது. இப்போ நீ ஒரு அதர் வேர்ல்டு ஃப்ளோருக்கு போகிறோன்னு வச்சுக்கோ, அங்கேருந்து உனக்கு ரிவார்ட்ஸ் மட்டும் கிடைக்காது, அங்கேருந்து உனக்கு பெட்டர் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும்னு சொல்லி, அப்புறம் இந்த வேர்ல்டு டவர் வந்துட்டு அதர் வேர்ல்டு டவர் கூட ஒரு நாள் சேரும். அப்புறம் 20th ஃப்ளோருக்கு அப்புறம் இண்டிவிஜுவல் ட்ரையலுக்கு பதிலாக கம்பைன்டு ட்ரையலுக்கு வரும். அங்கே நீ நிறைய அதர் வேர்ல்டு சேலஞ்சர்ஸை மீட் பண்ணுவ அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், அதனால தான் அதர் வேர்ல்டு சேலஞ்சர்ஸ்ன்ட்டு இந்த வேர்ல்டு சேலஞ்சர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஃபியூச்சரில் காம்படிட்டர்ஸாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வேர்ல்டு சேலஞ்சர்ஸை கொள்ளுறாங்கன்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போ அந்த அயன் பிளேட் மோனாச்சு இருந்துட்டு உனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோன்ட்டு எனக்கு இன்னும் ஒரு லாஸ்ட்டாக ஒரு கொஷின் இருக்குதுன்னு கேட்க, அப்போ ஹீரோன்ட்டு என்ன கேட்குறான்னா டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்னால் என்னன்னு கேட்க, அதுக்கு அந்த அயன் பிளேட் மோனாச்சு இருந்துட்டு எனக்கு அது தெரிஞ்சுக்கணும் தான் ஆசை, ஆனால் இங்கே டவர் ஆஃப் ட்ரையல்ஸில் அட்மினாக இருந்தாலும் அட்மின்கே தெரியாது அப்படின்ட்டு, இங்கே அட்மின்ஸாக இருக்கிறவங்கெல்லாம் ஒரு காலத்தில் சேலஞ்சஸாக இருந்தவங்க தான் 14th ஃப்ளோருக்கு அப்புறம் செத்தவங்கெல்லாம் இருந்துட்டு ஆகி அட்மினாக மாறுறாங்க. நான் கூட பாஸ்ட்டில் டவரோட டாப்பை கிளைம் பண்ண நினச்சேன், ஆனால் என்னால் முடியல. இங்கே நான் மட்டும் அட்மின் ஆகலை, யாரெல்லாம் டவரோட டாப்பை ரீச் பண்ணாமல் சாகுறாங்களோ அவங்களாம் அட்மின் ஆகிறாங்க, அதனால தான் இங்கே நாங்கள் அட்மின்ஸாக இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோன்ட்டு அப்போது அட்மின்ஸ்லாம் ஒரு நேரத்தில் சேலஞ்சஸாக இருந்தவங்க தானா அப்படின்ட்டு இருக்க நேரத்தில், அப்போ ஹீரோன்ட்டு இந்த டவரோட டாப்பை பற்றி தெரிஞ்சுப்பேன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு நான் சொல்ல போது, இதை கேட்ட அந்த அயன் பிளேட் மோனாச்சு வந்துட்டு கோவப்பட்டு ஹீரோ கழுத்தை பிடிச்சி தூக்கி நிறுத்திடுறா. அப்போ அந்த அயன் பிளேட் மோனாச்சு இருந்துட்டு டவரோட டாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு இவ்வளோ ஈஸியாக சொல்கிற, இப்படிலாம் பண்ணுவேன்னு உனக்கு ஆச்சரியமா இல்லை, உனக்கு பயமும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சமயத்தில் அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், நான் எந்த ஒரு கில்லிங் இன்டென்ட்டும் ஃபீல் பண்ணலை, அப்புறம் உன்னை என்னை ஈஸியாக அட்டாக் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அட்மின் ஹவுஸை உடச்சிட்டு போயிட்டுப்பான் ஹீரோ. இதை பார்த்து அந்த அயன் பிளேட் மோனாச்சு வந்துட்டு ஷாக் ஆகிட்டு, இதை தான் நான் பார்க்குற முதல் முறை அட்மின் ஹவுஸை பிரேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு விஷயம் போதும், சேலஞ்சர் ஆன்சன் யூன் நீ என் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கிறியா அப்படின்னு கேட்க, அப்படியே சீன் கட்டாயி ஹீரோன்ட்டு 8th ஃப்ளோரோட வெயிட்டிங் ரூமுக்கு வந்துடுறான். அப்போ ஹீரோன்ட்டு எக்ஸ்க்ளூஸ் ஸ்டோருன்ட்டு ஒரு இது ஓப்பன் பண்ணுறான். அதில் பார்த்தா 3 விதமான கேட்டகரி இருக்குது. ஒன்று ஸ்கில்லு, அத்தாரிட்டி, ஐட்டம். அப்போது ஹீரோன்ட்டு நான் உண்மையிலே ஒரு அட்மின் கூட கான்ட்ராக்ட் போட்டுட்டானா, இது ட்ரீம் இல்லைல்ல அப்படி என்ன நடந்துச்சுன்னு ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. அப்போது அந்த அயன் பிளேட் மோனா செஞ்சுட்டு ஒரு ஸ்கில்டு கட்ஸு இருக்கிற ஒரு சேலஞ்சரை என்னால் விட்டு கொடுக்க முடியாது, ஹீரோ கிட்ட நீ என் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கிறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ வந்துட்டு எஸ் கொடுத்து கான்ட்ராக்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த அயன் பிளேட் மோனை சேர்ந்துட்டு இது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு பின்னர் நம்ம அப்புறமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடிய, இப்போ ஹீரோ வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரில் இருந்துட்டு அந்த அத்தாரிட்டியோட லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறான். அத்தாரிட்டி பேஜ் 1ல் 3 விதமான அத்தாரிட்டிஸ் இருக்குது. என்னென்ன அத்தாரிட்டிஸ் இருக்குன்னா சரண் மைன் C- ரேங்க்கு, அயன் பிளேட் சோல் வந்துட்டு A- ரேங்க்கு, கிங் ஆஃப் வின்டர் வந்துட்டு D+ ரேங்க்கு. ஹீரோ வந்துட்டு அடுத்த பேஜ் ஓப்பன் பண்ணும்போது அப்போ அந்த சிஸ்டம் வந்துட்டு உங்களால் அடுத்த பேஜ் ஓப்பன் பண்ண முடியாது, நீங்கள் 10th வெயிட்டிங் ஃப்ளோரில் இருக்கும்போது தான் அந்த பேஜ் ஓப்பன் பண்ண முடியும்ன்ட்டு அதில் போட்டிருக்க. அப்போ ஹீரோன்ட்டு ஃபஸ்ட்டு பேஜில் இருக்க 3த்தில் எதனா ஒன்று தான் சூஸ் பண்ணி ஆகணும் போல் அப்படின்னு பார்த்துட்டு ஹீரோன்ட்டு சரண் மைண்டோட அத்தாரிட்டி பவர் என்னன்னு பார்க்குறான். அதோட பவர் என்னென்னா அதால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கரெக்டான முடிவை எடுக்க முடியும், அதை தான் சரண் மைண்டோட அத்தாரிட்டி பவர். அடுத்து அயன் பிளேட் சோலோட பவர் என்னென்னா எல்லா வித வெப்பன் பேஸ்ட் ஸ்கில்லில் வந்து 2.32 டைம்ஸ் வந்து அதோட பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதுதான் அதோட பவர். அதுக்கப்புறம் அதால் புது வெப்பன் பேஸ்டு ஸ்கில்லை ஸ்டார்டிங்கு 10% வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்து கிங் ஆஃப் வின்டர், இந்த அத்தாரிட்டி யார் அட்டென்ட் பண்ணுறாங்களோ அவங்க நார்த்தை ரூல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம்
இந்த அத்தாரிட்டியால் கோல்டு என்வாரன்மெண்ட்டில் இருக்கும்போது ஸ்டாட்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும் டெம்பரவரியாக. அப்புறம் அவங்களுக்கு கோல்டு ஃபீலே ஆகாது. இதில் எது சூஸ் பண்ணுறதுன்ட்டு கஷ்டமாக இருக்குது. வேணும்னா இப்போ என் பாயிண்டெல்லாம் சேவ் பண்ணிட்டு அப்புறமா வேணால் வாங்கலாமா, இல்லை இப்போயே சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் சரண் மைண்டை பர்ச்சேஸ் பண்ணிடுறான். இது யூஸ் பண்ணி என் சர்வைவல் சான்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்புறம் ஹீரோன்ட்டு 8th ஃப்ளோருக்கு என்ட்ராகிறான். சப்ஜெக்ட் அனலிஷ். அப்புறம் லீச்சை டிஃபீட் பண்ணோன்ட்டு வந்திருக்கு. அப்படி நீங்கள் டிஃபீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டாக எல்லா ஸ்டாட்ஸும் 2% இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லைனா மிஷினில் ஃபெயில் ஆகிட்டா நீங்கள் பெனால்ட்டியாக ஜெட் அப்படின்ட்டு வர. ஹீரோ 8th ஃப்ளோரில் என்ட்ராகி பார்த்தா அங்கே 100 ஸ்கெலிட்டன்ஸ் நிறைய இருக்குது. இதோட சாப்டர் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.